பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்கச் சொல்லாகும். இங்கு முக்கியமானது பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் என்று கேட்பாங்க. பிரபஞ்சவியல். ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். இங்கே லைட்டின் திசைவேகம் 3,00,000 கிலோமீட்டரும், சவுண்டு வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்திலும் பயணிக்கும். சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். அதாவது 1.3 மில்லியன் பூமியை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் சூரியன் இருக்கும். பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக சிறுபானாற்றுப்படையில் காணப்படும் வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்கு முக்கியமானது வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரி எந்த நூலிலிருந்து பெறப்பட்டது என்று கேட்பாங்க. சிறுபானாற்றுப்படையில். கோள்களின் வரிசையை நினைவில் வைத்து கொள்றதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வரிசையாக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. அதாவது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். இங்கு முக்கியமானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு என்று கேட்பாங்க. வச்சுக்கோங்க, 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.